கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் விலாக் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த விலாக்லாம் பொங்கல் டைமில் எடுத்தது தான். அப்போவே நிறைய விலாக்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அப்லோட் பண்ண முடியல. ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால அதை அப்லோட் பண்ண முடியல. அப்படியே பெண்டிங்கில் இருந்தது. எடிட் பண்ணி மட்டும் வச்சுருந்தேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்து இப்போ தான் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன். 10 ரூபா பாப்கார்ன் வாங்கிட்டு போட்டு பார்க்கலாம். ரெடிமேட் பாப்கார்ன் தான் யூஸ் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. அது பட்டர் பாப்கார்ன். சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்ததுன்னா இனிமேல் பாப்கார்ன் சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா பேக்கெட்டில் வாங்காமல் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். தம்பி தான் வாங்கிட்டு வந்ததுன்னா 2 பாப்கார்ன் வாங்கிட்டு ட்ரை பண்ணோம். ஒரு 40 ரூபா 50 ரூபா பேக்கெட்டில் வாங்குவோம்ல அந்த அளவுக்கு இருந்தது. நிறைய சோளத்துலலாம் நான் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கேன். அவ்வளோவா வராது. இதுக்கு தனியாக அந்த சின்னதாக கொஞ்சம் உருண்டையாக இருக்கிற சோளம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்க தெரியாது நம்மளுக்கெலாம். ஆனால் ரெடிமேடாகவே விற்கிது. சரி அதுவே ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது. டேஸ்ட்டு உப்பு எல்லாமே சூப்பராக இருந்தது. நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. அதுலேயே பட்டர் எல்லாம் கொடுத்துருக்கறனால டைரெக்டாக அதை மட்டும் பேக்கெட்டை பிரித்து ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்லோவில் தான் வச்சுருக்கணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லாவே பாப்கார்ன் பொரிஞ்சு வந்திருந்தது. இது பொங்கல் டைமில் எடுத்த விலாக் தான். அன்றைக்கி அத்தை அம்மா எல்லாருமே இருந்தாங்க. அப்புறம் ஒரு சோரொட்டி வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை தான் சுட்டுட்டு இருந்தோம். சோரொட்டியெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது. இது சொல்லி வச்சு ஒரு 2-3 வாரமாக சொல்லி வச்சு இன்றைக்கி தான் கிடச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதை தான் சுட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் கேஸில் சுட்டால் நிறைய வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விறகு வச்சு அதில் சுட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது அவளே டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. எடுத்து நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஏத்தனை வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ஆனால் எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. இந்த வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வீடியோ எடுத்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணுத அப்படின்னு சொல்லி விஸ்வாசம் மூவி போட்டிருந்தாங்க. அந்த மூவியில் வர ஒவ்வொரு பாட்டுக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. ஒரே சாங்க்கு மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. எப்படி தான் இவங்களுக்கெல்லாம் அப்படி தெரியுதுன்னே தெரியல. சரி அவளுக்காகவே எடுத்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.